தென்காசியில் திருச்சிற்றம்பலம் அருகே சரக்கு வாகனம் கவிழ்ந்ததில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது பற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சாலமன் இணைகிறார். சாலமன், எப்படி இந்த விபத்து நிகழ்ந்தது? மேலும் அந்த சரக்கு வாகனத்தில் எத்தனை பேர் பயணம் செய்திருந்தார்கள்? அதில் 3 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் மற்றவர்களுடைய நிலை என்னவாக உள்ளது? வணக்கம். தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகேயுள்ள ஆனைகுளம் கிராமத்திற்கு அதே பகுதியைச் சேர்ந்த திருச்சிற்றம்பலம் கிராமத்தில் இருந்து 15க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்களை அதே பகுதியைச் சேர்ந்த தெய்வேந்திரன் என்பவர் தனது லோடு ஆட்டோவில் ஏற்றி வந்துள்ளார். விதிகளை மீறி லோடு ஆட்டோவில் 15க்கும் மேற்பட்டவர்களை ஏற்றி வந்தது காரணமாக அந்த சாலை மிகவும் குறுகலான சாலை. அந்த சாலையில் வேகமாக செல்லும் போது எதிரே குறுக்கே நாய் வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நாய் வரும்போது எதிர்பாராத விதமாக அவர் பிரேக்கை பிடித்துள்ளார். பிரேக்கை பிடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ சாலையோரம் கவிழ்ந்தது. இதனால் அந்த ஆட்டோவில் பயணம் செய்த ஜானகி, வள்ளியம்மாள், பிச்சி ஆகிய 3 மூதாட்டிகள் நிகழ்விடத்திலேயே படுகாயங்களுடன் உயிரிழந்தனர். மேலும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் 12 பேரை சுரண்டை தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் மீட்டு தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்களை தென்காசி எம்எல்ஏ உள்ளிட்டோர் பார்த்து ஆறுதல் கூறி வருகின்றனர். இந்த சம்பவம் தென்காசி சுரண்டை பகுதியில் மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள விஷயமாக கருதப்படுகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சாலமன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.